விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த வருடம் அதிகமாக விற்பனையான மக்காசோள ரகங்கள் என்ன கம்பெனி வந்து பெரிதும் விவசாயிகளை கவர்ந்துருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். போன வருஷம் இதுமாரி ஒரு வீடியோ போட்டால் பயங்கர ரீச் இருந்துச்சு. பட் கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா, போன வருஷம் எந்தெந்த கம்பெனி எந்தெந்த இடத்துல இருந்ததோ அதே இடத்துல தான் இருக்குது. பட் சேல்ஸ் பர்சன்டேஜ், அதாவது விற்பனைக்கான ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அது வந்து போன வருஷத்தோடு கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. ரொம்ப பெரிய பெரிய கம்பெனிஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறைய கம்பெனிகள் வந்து போன வருஷத்தோடு கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரொம்ப கம்மியாகவே வந்து போயிருக்கு. பார்ப்போம் எது முதல் 9-10 இடத்துல பிடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? மறக்காமல் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நம்ம வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 9வது இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, போன வருஷம் அதிக விவசாயிகள் கேட்டது ஒரு புது வெரைட்டியாக வந்து நம்ம சேலம், கள்ளக்குறிச்சி, தலைவாசல் இந்த பகுதிகளில் வெளியே வந்தது வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா அக்ரி சீட்ஸ் அப்படிங்கிற இந்த வெரைட்டி தான் வந்து போன வருஷம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனிச்சு. ஓகேங்களா? ஸோ அக்ரி சீட்ஸை பொறுத்த வரைக்கும் 9196 அண்ட் டைசன் அப்படின்னு ஒரு 2 வெரைட்டி இருக்குது. இந்த 2 வெரைட்டி தான் நான் வந்து ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படின்லாம் சொல்ல விரும்பலை. நம்ம சேலத்துக்குள்ளே அதிகமாக விற்பனையான ரகங்களை தான் நம்ம இதில் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்படிங்கிறப்ப அக்ரி சீட்ஸில் 9196 அந்த டைசனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10வது இடம், 9வது இடம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். 10வது இடம்னா வேறு எந்த வெரைட்டியும் பெருசாக போகலை. அதெல்லாம் வந்து எந்த வெரைட்டின்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு லெவலில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அக்ரி சீட்ஸ் வந்து 9196 டைசன் வந்து 9வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இதில் அடுத்த கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறையா நண்பர்கள் கேட்டது போன வருஷம் கூட நியூஸ் எல்லாம் வந்துச்சு, நிறையா கம்ப்ளைண்ட் அது இதெல்லாம் வந்துச்சு. என்னென்னா பைனர் சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா முளைப்புத்திறன் பிரச்சனை வருது, போட்ட வரல அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்துச்சு. அப்படி இருந்தாலுமே அவங்களால ஒரு பெரிய லெவலான ஒரு சேல்ஸை கொண்டு வர முடியல அப்படின்னாலும் ஓரளவு சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 3302 இன்னொரு சில வெரைட்டிஸை வச்சு கொஞ்சம் சேல்ஸ் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ பைனர் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8வது இடத்துல இருக்குது. அதிகமாக விற்பனையான மக்காசோள ரகங்களில் 8வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது என்ன கம்பெனி அப்படின்னா டீகல்ப். அந்த டீகல்ப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம், ஆத்தூர், கள்ளக்குறிச்சி மட்டும் இல்லாமல் பெரம்பலூர் இந்த சைடு, இந்த மானாவாரி இந்த பகுதியெல்லாம் கவர் ஆகுது இல்லையா, அங்கே வந்து 9133 இருக்கட்டும், 9176 இதுமாரி ஒரு குறிப்பிட்ட வெரைட்டிஸ் அதிகமாக போயிருக்கு. ஆனால் நம்ம ஏரியாவில் 9133 தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஈல்டுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதில் சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வெரைட்டி, தெரிஞ்ச கம்பெனிகளாக தான் இருக்குமே தவிர தெரியாத கம்பெனியோ இல்லை அதுமாரி எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஓகே, டீகல்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7வது இடம் கொடுக்குறோம். நம்மளோட ரேங்கிங் படி 7வது இடம். ஓகேவா? அடுத்ததாக வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நானே இந்த கம்பெனியை வந்து பயங்கரமாக வந்து எப்படி சொல்கிறது, ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருப்பேன். என்ன கம்பெனின்னு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு, நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. ஜியா எம்ப்ராய்டரி சீட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6வது இடம் கண்டிப்பாக விற்பனையானதில் வரும். ஏன்னா எம்ப்ராய்டரி சீட்ஸை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அடி. ஓகேங்களா? ஏன்னா முளைப்புத்திறன் பிரச்சனை அது இது அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போச்சு 2 வருஷமாக. பட் இந்த வருஷம் எம்ப்ராய்டரி சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முளைப்புத்திறன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. எங்கேயுமே நான் பார்த்த வரைக்கும் மார்க்கெட்டில் எங்கேயுமே முளைக்கலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எதுவுமே வரவே கிடையாது. மற்ற பாப்புலரான வெரைட்டிஸில் வந்தால் கூட இதில் வந்து அந்த பிரச்சனைகள் எதுவுமே வர கிடையாது. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப எம்ப்ராய்டரி சீட்ஸ் வந்து சூப்பர். இதில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஃபோக்கஸ் பண்ணது ஜியா RX 100 ஜியா 500 பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஜியா 100 வந்து பார்த்திங்கன்னா பெருமளவு ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அவங்களோட கம்பெனி விதை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மார்ஜினில் சேல் ஆகிடுச்சு. ஜியா RX 100 இருக்கட்டும், ஜியா 500 இருக்கட்டும், ஜியா 100 இருக்கட்டும், பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பூம் ஆகி நிறையா போயிடுச்சு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜியா எம்ப்ராய்டரி சீட்ஸ் வந்து 6வது இடத்துல இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன, ஒரு காலத்தில் நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லி கொடி கட்டி பறந்த ஒரு வெரைட்டி என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கோம். என்கே கம்பெனி, சிஞ்சிந்தாவோட என்கே கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கியிருக்காங்க. ஓவராலாக புதுசாக வந்த கம்பெனிகள் கூட கொஞ்சம் மார்ஜின் ஓரளவு வந்துட்டாங்க. பட் இவங்களால் இந்த வருஷம் பெருசாக அடிக்க முடியல. இவங்க வந்து இந்த வருஷம் ஒரு 2-3 வெரைட்டிஸை வந்து பார்த்திங்கன்னா கையில் எடுத்தாங்க. என்னென்னா என்கே 6668+ இருக்கட்டும், என்கே 6802, 6540+ இந்த 3 வெரைட்டியை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பிளான் பண்ணாங்க. பட் இதில் என்ன ஆச்சுன்னா
போன வருஷம் வந்து இதே சீசனில் ஒன்றப்போ 6802 பயங்கரமாக காலை வாரி விட்டுருச்சு. ஏன்னா அந்த அழுகல் நோயாக இருக்கட்டும், இதை தட்டை அப்படியே சாஞ்சு போகிறது, கீழே விழுந்து போகிறது, இது மாதிரியான பிரச்சனைகள் வரவும் விவசாயிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா பயந்துட்டாங்க. ஐயையோ என்னடா இவ்வளோ பிரச்சனைகள் வருது, இதெல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியாது, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்று ரகங்களுக்கு மாறி போயிட்டாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, சோளங்கள் எல்லாம் கொட்டை கொட்டையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ இதனால் விவசாயிகள் எல்லாமே வெரைட்டி மாறி வந்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வருஷம் 5வது இடத்துல இருக்காங்க நம்ம ஷேப்பில். அதில் கூடிய நம்ம அடுத்தது என்ன வெரைட்டி பார்க்கலாம் அப்படின்னா, ஆடி சீட்ஸ், அதாவது நம்மளுடைய ஃபேவரட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம், இல்லை நமக்கு பிடிச்ச விதைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆடி சீட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லக்கூடியது 4455 அண்டு 6669. அந்த இந்த வருஷம் வந்து ருச்சி 4545 அப்படின்னு சொல்லி ஒரு வெரைட்டி கொண்டு வந்திருக்காங்க. இந்த வெரைட்டி தான் இவங்க மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த சேலம் இந்த சைடு தலைவாசல் கள்ளக்குறிச்சி வரைக்கும் மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 4455 ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இது பெரம்பலூர் இந்த சைடெல்லாம் பார்க்கும்போது 6669 வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. 6669 ஆல்ரெடி நம்ம ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணாங்க, பட் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறப்ப அந்த பக்கம் போயிடுச்சு. இங்கே வந்து 4455 வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ ஆடி சீட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5வது இடம் கொடுக்கலாம். ஈவன் என் கடையில் விற்பனையான விதைகளில் அது வந்து நான் ஒரு 5வது இடம் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது என்ன வெரைட்டியில் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, என்ன ரேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது டாட்டா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டாட்டா வந்து பார்த்திங்கன்னா 3வது இடத்துல இருக்காங்க. டாட்டா பொறுத்த வரைக்கும் 9375, 9339, 9355 வந்து மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ண ஒரு வெரைட்டிஸ். ஓகேங்களா? இந்த ஃபோக்கஸ் பண்ண வெரைட்டிஸில் போன வருஷம் 9375 பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது, நல்ல ஈல்டு வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் எல்லா விவசாயிகளுமே 9375 வந்து பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் கம்பெனி சிறப்பில் ப்ரொடக்ஷன் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால் அவங்களால கொடுக்க முடியல அந்தளவுக்கு. ஓகேங்களா? ஸோ போன வருஷம் ஒரு சிலருக்கு வந்து 9339 கொடுத்துருந்தாங்க. அதை ஒன்று விவசாயிகள் பரவாயில்ல நாங்கள் 9339 ஊன்றோம் அப்படின்னு சொல்லி வாங்கி ஊனிக்கிட்டாங்க. 9355 வந்து பெரம்பலூர் ஏரியாக்கெல்லாம் பயங்கரமாக கொடுத்துக்கிட்டு இருந்த வெரைட்டியை கொண்டாந்து இப்போ இங்கே கொடுத்து, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்துக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வெரைட்டிஸ் தான். ஸோ டாட்டாவுக்கு வந்து டாட்டா தானியாவுக்கு வந்து நம்ம 3வது பிளேஸ் கொடுக்கலாம். ஓகேவா? ஏன்னா சேல்ஸில். ஓகே, அடுத்தது யாரா டாட்டா 3வது இடம் சொல்லிட்டா, அடுத்தது நீ போட்டிருக்கிறதே டாட்டாவும் ஆடிதானும் வயலில் போட்டிருக்கு, அது ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னடா அப்படின்னா, என்ன தான் எவ்வளோ தான் கம்ப்ளைண்ட் வந்தாலும், என்ன தான் பண்ணாலும், எல்லா நியூஸ் பேப்பர்லேயுமே வந்தாலும் எங்களுடைய மார்ஜின் என்றைக்குமே குறையாதரா அப்படிங்கிற மாரி தான் பண்ணியிருக்காங்க. அட்வான்டா 751 லைட்டை வச்சே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மார்க்கெட்டிங்கை முடிச்சிட்டாங்கங்க. ஏன்னா பயங்கரமாக ஆக்சுவலி போன வருஷம் என்ன நடந்தது, அப்படி ஒரு மேஜிக் நடந்தது அப்படின்னு சொல்லி தெரியல. போன வருஷமும் இந்த வருஷமும் மட்டும் இந்த அட்வான்டா 751 லைட்டுக்கு மட்டும் பயங்கரமாக, போன வருஷமாவது 751 கொடுத்தாங்க, 751 லைட்டும் கொடுத்தாங்க. இந்த வருஷம் எல்லா விவசாயிகளுமே என்னன்னு தெரியல, அந்த பச்சை கலர் சாக்கு, பச்சை கலர் பாக்கெட் 751 லைட்டுன்னு சொன்னாங்க. இதுவே தான் சொல்லி பெரும்பாலும் எல்லா விவசாயிகளும் வாங்கினாங்க. ஸோ பயங்கரமான ஒரு மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிடிச்சிட்டாங்க. அட்வான்டா வந்து 2வது இடத்துல இருக்காங்க. ஃபஸ்ட் இடம் யார் அப்படின்னு சொல்லி நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். என்றைக்கும் நான் தான்டா ராஜாங்கிற மாரி மைக்கோ. என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா, மைக்கோ வந்து 40-60, 40-65, 40-64 புதுசாக ஒரு வெரைட்டியாக கொண்டு வர பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த வெரைட்டி பெருசாக வந்து ரீச் ஆகலை நம்ம ஏரியா பக்கம். பட் வருஷம் எல்லாருமே 40-60